உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வழக்கு புனையப்பட்டவங்க எல்லாம் அவங்களா இந்த விபத்தை திட்டமிட்டு ஏற்படுத்தினாங்க, அப்படி பார்க்க முடியாதுல்ல. அண்ணன் இருக்கப்ப என்னடா உங்களுக்கு போட ஒரே ஒரு அடிப்படை கேள்வி, அவர் அங்க வரலைன்னா கூட்டம்ல, கூட்டலைன்னா நெரிசல்ல, நெரிசல்னா சாப்பிடல. இப்ப முதன்மையான காரணம் யாரு? அவர் தான். அசெம்பிளில பஞ்ச் டயலாக் பேசி ஆக்ஷன் பண்ணி ரொம்ப சில்லியா நீங்கள் நடித்ததோ ஒரு கல் ஒரு கண்ணாடி, நீங்கள் நடித்ததோ கெத்து, நீங்கள் தான் தமிழ்நாட்டின் சொத்து. பார்ட்டி பண்றது சொன்னேன், எந்திரிச்சு ஓடுறாங்க. கொஞ்சம் மூசுங்கிறதா, முட்டாளுங்கிறதா, இல்ல திருக்குங்கிறதா? துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா நாகரிக அரசியல் தான் பண்ணணும்னு சொல்லிருக்கு. ஐயோ ஏன் கேக்குறீங்க? இவங்களோட செம்ம கூத்தா இருக்குங்க, செம்ம ஃபன்னா இருக்கு. முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஜோன்மேட் சேனல் வந்து டிலீட் ஆனதுக்கு அப்புறமா ஷஃபி மேட்ஸ் அப்படின்ற சேனல் ஓபன் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய என்டர்டைன்மெண்ட் சம்பந்தமான வீடியோஸ் மிஸ் ஆகுதுன்னு சொன்னீங்க இல்லையா? ஷஃபி மேட் சேனல்ல பாத்தீங்கன்னா ஹரி வந்து நிறைய என்டர்டைன்மெண்ட் சம்பந்தமான வீடியோஸ்லாம் வந்து போட்டுட்டு இருக்காப்ல, மூவி ரிவ்யூஸ்லாம் கூட போட்டுட்டு இருக்காப்ல. ஸோ அது எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அந்த பழமொழி யாருக்கு பொருத்தமா இருக்கோ இல்லையோ, நாம் தமிழர் கட்சிக்கு தான் ரொம்ப பொருத்தமா இருக்கும். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு போக போக புரியும். பட் அதுக்கு முன்னாடி ரீசெண்டா ஒரு டிபேட் ஷோ ஒன்று நடந்துச்சுங்க. அந்த டிபேட் ஷோல நாம் தமிழர் கட்சி சார்பா இடுமாவனம் கார்த்தி அப்படிங்கிறவர் கலந்துக்கிட்டாப்ல. அந்த மனுஷன் ஒரு சூப்பரான அருமையான கருத்தை பதிவு பண்ணாரு. அது என்ன கருத்து அப்படிங்கறத முதல்ல நல்லா கவனிச்சு உள்வாங்கிக்கோங்க, ஓகேவா? இந்த வீடியோஸ கவனமா பாருங்க. கரூர்ல 41 பேர் இறந்து போனாங்க. யாரும் சொல்லல விஜய் திட்டமிட்டு 41 பேர் கொண்டாருன்னு யாரும் சொல்லல. அது ஒரு விபத்து. கேட்டிங்களா? நல்லா உள்வாங்கினீங்களா? அது ஒரு விபத்து. விஜய் தான் திட்டமிட்டு 41 பேரை கொன்னாரு அப்படின்னு யாருமே சொல்லல அப்படின்னு யாரு சொல்றா? வேற யாரு? நான் தான். ஆனா இதே இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்னொரு மேடையில இன்னொரு கருத்தையும் பதிவு பண்ணிருக்காப்ல. அந்த கருத்து என்னன்றது கேட்டுருமா? கரூர்ல 41 பேர் சாகிறதுக்கு காரணமே தாவே காங்கிற கட்சி. நீ வழக்க போடு, மயில போடு, விஜய் தாண்டா காரணம். 41 பேர் செத்து விழுந்ததுக்கு காரணம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருக்கக்கூடிய விஜய். யாரும் சொல்லல 41 பேர் இறந்தது ஒரு விபத்து. ஆனா நான் சொல்லுவேன், வழக்க போடு, எல்லாத்தையும் போடு, விஜய் அப்படின்னு சொல்லி யாரு பேசிருக்கா? யாரும் சொல்லல விஜய் திட்டமிட்டு 41 பேர் கொண்டாருன்னு யாரும் சொல்லல. நீ வழக்க போடு, மயில போடு, விஜய் தாண்டா காரணம். சரி, இவர் மட்டும் தான் இந்த மாதிரி பேசி வச்சிருக்காரான்னு சொல்லி கேட்டா அதுவும் கிடையாது. அதே கட்சியை சார்ந்த இன்னொரு முக்கியமான நபர், அதான் பேசி பேசியே கட்சியை ஜெயிக்க வச்சாரே. என்ன சொல்ற? அவர் கட்சி இல்லைங்க, தாவேகா கட்சியை. ஆனா அவருக்கு அப்படி சொன்னா பிடிக்காது. பேசி பேசியே 126 தொகுதி தோக்கடிச்சார்ல, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேளுங்க. கரூர் காவல்துறையை வன்மையா கண்டிக்கிறேன். ஏன் மெதுவாப்பா, காதலாம் கொய்யினுதுல. 41 பேர் மரணத்துக்கு காரணமான விஜயை கைது செய்யாமல் இருப்பதற்கு கரூர் காவல்துறையை கண்டிக்கிறேன். பாத்தீங்களா? இதுக்கு முன்னாடி யார் அந்த மாதிரி சொல்லலன்னு ஸ்டேஜ் போட்டு பேசிட்டு அந்த கட்சியில இருக்கிற எல்லாரும் அதே வேலையை தான் பார்த்து வச்சிருக்காங்க. யாரும் சொல்லல விஜய் திட்டமிட்டு 41 பேர் கொண்டாருன்னு யாரும் சொல்லல. நீ வழக்க போடு, மயில போடு, விஜய் தாண்டா காரணம். 41 பேர் மரணத்துக்கு காரணமான விஜயை. நான் ஸ்டார்டிங்ல ஒரு பழமொழி சொன்னேன் தெரியுமா? அந்த பழமொழி இப்பதான் உங்களுக்கு ரொம்ப ரிலேட் ஆக போகுது. ஏன்னு கேக்குறீங்களா? அந்த கட்சியை சார்ந்த இன்னொரு முக்கியமான நபர், அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னு கேளுங்க. தம்பி அல்லு அர்ஜுனா நடிச்ச படம் புஷ்பா 2 திரையரங்குல போய் படம் பார்த்தவங்க சிக்கி இறந்துட்டாங்க. அதுக்கு இவர் பொறுப்பு இல்ல, ஆனா இவரை கைது பண்ணி சிறையில வச்சாங்க. அண்ணன் இருக்கப்ப என்னடா உங்களுக்கு போட அது மாதிரிதான் பாக்கணும். இப்ப இது வந்து ஒரு வழக்கு, அதை எதிர்கொள்ளணும். வழக்கு புனையப்பட்டவங்க எல்லாம் அவங்களா இந்த விபத்தை திட்டமிட்டு ஏற்படுத்தினாங்க, அப்படி பார்க்க முடியாதுல்ல. பாத்தீங்களா? வழக்கம் போல நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் செந்தமிழ் சீமான் அவர்கள் அவருடைய கருத்தை ரொம்ப தெளிவா பதிவு பண்ணிருக்காப்ல. இதே மாதிரி தான் புஷ்பா 2 படம் ரிலீஸ் ஆகிற டைம்ல கூட்ட நெரிச்சல்ல 2 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்காக அல்லு அர்ஜுனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க. அதுக்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சேன். அதே மாதிரி தான் இந்த வழக்கையும் பார்க்கிறேன். விஜய் அவர்கள் திட்டமிட்டு பண்ணாருன்றதை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி யாரு சொல்லியிருக்கா? சிரிக்கிறாரே. அதே நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் மதிப்பிற்குரிய செந்தமிழ் சீமான் அவர்கள் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பிரஸ் மீட் பண்றாப்ல. அந்த ரிப்போர்ட்டர்ஸ் அதே கரூர் சம்பந்தப்பட்ட கேள்வியை கேட்கிறாங்க. ஆனா அந்த சமயத்துல சீமான் அவர்கள் என்ன தெரியுமா பதில் சொன்னாரு? கரூர்ல அந்த நிகழ்வு வந்து அவரு அது என்ன சொல்றாருன்னா, அவருக்கும் அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்கிற. என்ன பிரச்சனை? அடுத்த லைன் வருது. ஒரே ஒரு அடிப்படை கேள்வி, அவர் அங்க வரலைன்னா கூட்டம்ல, கூட்டலைன்னா நெரிசல்ல, நெரிசல்னா சாப்பிடல. இப்ப முதன்மையான காரணம் யாரு? அவர் தான்.
அதாவது அதுக்கு இதுக்கு அவர் சம்பந்தம் இருக்குதான்னு சொல்லி கேட்டா கிடையாது. அல்லு அர்ஜுனா தம்பி புஷ்பா 2 டைம்ல அரெஸ்ட் பண்ணி வைக்கும்போது கண்டனம் தெரிவிச்சது யாரு? நான் தான். அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது சொன்னது யாரு? நான் தான். ஆனா இப்ப நான் சொல்லுவேன் அவர் தான் முதன்மையான குற்றவாளி. அவங்களா இந்த விபத்தை திட்டமிட்டு ஏற்படுத்தினாங்க அப்படி பார்க்க முடியாது இல்ல. இப்ப முதன்மையான காரணம் யாரு? அவர்தான். இப்போ உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குமே நான் சொன்ன பழமொழிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் அப்படி என்ன உறவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீமான் அவர்களை ஃபாலோ பண்ணி தான் அவருடைய தம்பிகள் அம்புட்டு பேரும் அதே வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க போல இருக்கு. இப்ப முதன்மையான காரணம் யாரு? அவர்தான். 41 பேர் மரணத்துக்கு காரணமான விஜய். நம்ம சூர்யா சொல்வார் தெரியுமா, மாற்றம் ஒன்று மாறாதது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவுமே நாம் தமிழர் கட்சிக்கு தான் ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஏன்னா அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி மாத்தி மாத்தி பேசுறத மாத்தாம இருக்காங்க பாருங்க. அதுக்கே நம்ம முதல்ல பாராட்டணும். என்ன ரொம்ப புகழாதீங்க சார். அட இவ்வளவு ஏங்க நம்ம சிஎம் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்காக கவர்னரை பாக்குறதுக்கு எத்தனை வாட்டி அலைஞ்சாப்ல. ஆனா அதே இடத்துல சிஎம் விஜய்க்கு பதிலா சீமான் அவர்கள் இருந்திருந்தா அவர் என்ன தெரியுமா பண்ணிருப்பாரா? அண்ணன் வந்த பிறகு ஆளுநர் கையெழுத்து போட மாட்டேன் சொல்லுங்க ஒரு தடவை பாப்போம். என்ன பண்ணுவேன்னு கேளுங்க, அண்ணன் கேளுங்க. நீயே கேள. இவ்வளவு கம்பல் பண்றாருல, ஒரே ஒரு வாட்டி சான்ஸ் கொடுத்து என்ன பண்ணுவாரு மட்டும் கேளுங்களேன். என்னடா பண்ணுவ? பூட்டு இருக்கும்டா, வெல்டு வச்சு பிச்சைக்காரனுக்கு பிறந்த பிச்சை எங்கடா இருக்கு? துண்டிடா, எலக்ட்ரிசிட்டி துண்டிடா, வாட்டர் சப்ளை துண்டிடா, படா உள்ள இருட்டுகளில் கேமே அங்கிருந்து பேசணும், எல்லாத்தையும் அணைச்சு போட்டு படுறா அப்படின்னு. எப்படி பாத்தீங்களா இல்லையா? இப்பேற்பட்ட ஒரு தலைவர் தான் எங்களுக்கு முதலமைச்சரா வரணும்னு தமிழ்நாட்டு மக்கள் அம்புட்டு பேர் ரோட்ல கடந்து உருண்டு புரண்டுட்டு கிடக்குறாங்க. ஒரு பக்கம் சிஎம் விஜய் ஏன் பிரஸ் மீட்டே கொடுக்க மாட்டாருன்னு கேள்வியா கேட்டுக்கிட்டு, இன்னொரு பக்கம் பிரஸ் மீட்டா கொடுத்தே இருக்கிற 4% 2% மாத்த போறாங்க போல. என்னை தோற்கடித்து நீ தோற்று போவாய். அண்ட் ரீசெண்டா சிஎம் விஜய் அவர்கள் கரூர்ல போய் பேசும்போது போலீஸ் தான் எங்களை அப்படியே உள்ள கூட்டு வந்து விட்டாங்க, அந்த டைம்ல அவங்கள நான் நம்பி ஏமாந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாப்ல. அதுக்காக இப்ப டிஎம்கே சைட்ல இருந்து ஒரு வீடியோவை எடுத்து ரிலீஸ் பண்ணி பரப்பிட்டு இருக்காங்க. அது என்ன வீடியோன்றதை ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. இப்போ டிஎஸ்பி வந்து கரூர் டவுன் டிஎஸ்பி வந்து நம்ம மேம்பாலத்துல இருந்து அந்த பேசுற இடத்துக்கு வந்து அவர் தான் வந்து அந்த டீமோட பேசி கூட்டு வந்திருக்காரு. ஒரு அட்லீஸ்ட் 50 மீட்டர்ஸ் பிஃபோர் தி ஸ்பீக்கிங் பாயிண்ட் வச்சு பேசி சொல்லியிருக்காரு, சரிங்க நிறுத்திக்கலாம், வேண்டாம் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, இங்க வச்சே பேசலாம். அதுக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் மறுத்துறாங்க. ஆக்சுவலா இந்த வீடியோ எப்ப எடுத்திருக்காங்க அப்படின்னா சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கு முன்னாடி நாங்க எவ்வளவோ எச்சரிக்கை கொடுக்கத்தான் செஞ்சோம், அதை மீறி அவங்க தான் அடம்பிடிச்சு அங்க போய் பேசினாங்க. சோ அதோடைய விளைவு தான் இந்த 41 பேர் இறந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறமா என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத சவுக்கு சங்கர் ஒரு வீடியோவா ரிலீஸ் பண்ணிருக்காப்ல. அதுல சவுக்கு சங்கர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. இங்கே நிறுத்தியா ஆண்டி அப்படின்னு சொன்னா அவங்க கேட்காம அங்கதான் போய் நிறுத்துவோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இந்த பேச்சை கேட்காம போனதால தான் சார் இவ்வளவு பேசிட்டேன். கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்னு ஒரு உருக்கமா ஒரு எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க. இப்போ சிபிஐ அதிகாரிகள் மணிவண்ணன்ட்டையும் டிஎஸ்பி செல்வராஜ் கிட்டையும் ஜோஸ் தங்கையா கிட்டையும் எப்ப ராஜா சொன்னேன், யார்கிட்ட ராஜா சொன்னேன் அப்படின்னு கேட்கறாங்க. யார்கிட்ட சொன்ன சொல்லு, அவர்கிட்ட சொன்னேன். எப்ப சொன்னாங்க உங்ககிட்ட? இல்ல சார். சரி எப்படி சொன்னேன்? போன் மூலமா சொன்னேன். சரி போன்ல பேசி கேட்டு காட்டு, லாக் காட்டு. இல்ல அதெல்லாம் இல்லைங்க. இல்ல இங்கேயா போன் பண்ணிட்டு போனே வரல, யார்கிட்ட சொன்னேன்? இல்ல டிரைவர் சொன்னியா? எப்ப சொன்ன டிரைவர்? இந்த இடத்துல சொன்னேன். அது புல்லட் ப்ரூஃப், ஜன்னல் இறங்க முடியாது, கதவு தான் திறக்கணும். அப்ப டிரைவர் சொல்லிருந்தா கதவு திறந்தா சொல்லிருந்தோம். காட்டு எங்க கதவு திறந்துருக்கு? இல்லையே கதவை திறக்கல. சரி அப்ப யார்கிட்ட சொல்லு ராஜா? இல்லங்க. இல்ல மதியில எனக்கு போன் பண்ணோம். சரி மதியில போன கொடுப்பா. யாருப்பா போன் பண்ணுது? எனக்கு யாருமே போன் மாட்டீங்க. சோ வண்டியை அந்த இடத்திற்கு செல்லாமல் இந்த இடத்திலேயே நின்று பிரச்சாரத்தை தொடங்குங்கள் என்று இவர்கள் சொன்னதற்கான எந்த ஆதாரத்தையும் காவல்துறையால் சமர்ப்பிக்க முடியாது. சோ சவுக்கு சங்கர் ரொம்ப கிளியராவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாப்ல. எஃப்ஐஆர்ல போலீஸ் என்னென்னலாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்களோ சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ல அதுக்கான ப்ரூஃப்னு சொல்லிட்டு எதையுமே சப்மிட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலுமே இப்ப வரைக்கும் சிஎம் விஜய் அவர்கள் கரூர்ல பேசினது பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு பரப்பிட்டு இருக்காங்க. அரசியல். அடுத்ததான் ஒரு முக்கியமான ஆளை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். இவங்க யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திமுக இப்போ இந்த அளவுக்கு வளர்ச்சியை கண்டிருக்கு, கொளத்தூர்ல கொத்து புரோட்டா போடுற அளவுக்கு ஒரு வளர்ச்சியை கண்டிருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணமே இவங்க தான். இப்போ இவங்க நம்ம கிட்ட சில முக்கியமான கேள்விகளை கேட்டு வந்திருக்காங்க. அதுக்கு பதில் சொல்ற கடமை நமக்கு இருக்கா இல்லையா? அதனால கேள்வி என்னன்றதை கேட்டுட்டு பதிலையும் சொல்லிடுவோம். என்ன சொல்றீங்க? கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டும்? நீ கேட்காத, நானே கேட்கறேன், எனக்கு கேட்கதான் தெரியும். நம்ம ஸ்டேட்ல பொலிட்டிக்கல் விஸ்டம் ரொம்ப கம்மியாயிருச்சுங்க. திங்க் அபவுட் இட். அசெம்பிளில பஞ்ச் டயலாக் பேசி ஆக்ஷன் பண்ணி டான்ஸ் ஆடுறது ரொம்ப சில்லியா இருந்தது. கரெக்டான கேள்வி தான் கேட்டிருக்காங்க. சட்டமன்றத்துக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. அந்த இடத்துல என்ன பேசணுமோ அதை தான் பேசணும். அங்க போயிட்டு சினிமா பேச்செல்லாம் எடுத்து பேசுறது அநாகரிகமான விஷயம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசுறாங்க. அரசியல் நாகரிகத்தோட நடந்துங்கடா. இந்த கேள்வியை இவங்க மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் கூட ஒரு வாட்டி கேட்டிருக்காப்ல.
ஞாபகப்படுத்துறேன் வாங்க. இது சட்டமன்றமா இல்ல சினிமா தியேட்டரா இல்ல ஏதாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோமான்னு கேட்கிற அளவுக்கு டிவி கட்சியை சேர்ந்தவங்களாம் ரொம்ப மோசமாக்கி வச்சிருந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் வேற எங்கேயும் இல்லைங்க, இதே சினிமா ஃபீல்ட்ல தான் இருந்தாப்ல, அதுவும் உச்சத்துல இருந்தாப்ல. அதெல்லாம் உதறி தள்ளிட்டு அவர் அரசியல்ல குதிச்சார். அப்படி குதிக்கும் போது இதே சட்டமன்றத்தில் வச்சு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நம்ம உதயநிதி ஸ்டாலினுடைய அருமை பெருமைகளை பத்தி பேசியிருப்பாப்ல. அவர் அப்படி என்ன சொன்னாருன்னு கேட்போமா? நீங்கள் நடித்ததோ ஒரு கல் ஒரு கண்ணாடி, நீங்கள் நடித்ததோ கெத்து, நீங்கள் தான் தமிழ்நாட்டின் சொத்து. இதெல்லாம் அங்கிள்கள் வாட்ஸ்அப்ல அனுப்புறதுடா. எதிரிகளை தனது சிரிப்பார் நண்பேண்டா என்று சொல்ல வைக்கும் அன்பன் நீங்கள். உங்கள் நடிப்பில் உருவானதோ மனிதன், நிஜத்தில் நீங்க தான் மாமனிதன். நீங்கள் நிமிர்ந்த போது தமிழ்நாட்டு இளைஞர்கள் நிமிர்ந்தார்கள். இப்படை வெல்லும் என்றீர்கள், இப்படைதான் எப்போதும் வெல்லும் என்பதை உத்தமம் காட்டிக் கொண்டு இருக்கிறேன். அதாவது அவர் நடிச்ச எல்லா படத்துடைய பேரையும் எடுத்து ஒரு கோர்வையா போட்டு அவருக்கு ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி கொண்டு வந்து எங்க பேசிருக்காங்க, அதே சட்டமன்றத்துல. ஆனா அப்ப தெரியல போல இருக்கு, ரொம்ப சில்லின்னு. இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் மனசாட்சியை மறைச்சு வச்சுட்டு தான் பேச முடியும். அசெம்பிளில பஞ்ச் டயலாக் பேசி ஆக்ஷன் பண்ணி ரொம்ப சில்லியா இருந்தது. நீங்கள் நடித்ததோ கெத்து, நீங்கள் தான் தமிழ்நாட்டின் சொத்து. இன்னும் முடியல, அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி வச்சிருக்காங்க, அந்த கேள்வியும் கேளுங்க. எங்க லீடர் திரு MK ஸ்டாலின் அவர்கள் அசெம்பிளில என்னைக்குமே ஒரு டெமோக்ராட்டிக் மெச்சூரிட்டியோடவும் எத்திக்ஸோடவும் தான் பேசியிருக்காரு அப்படிங்கறத நான் ரொம்ப கர்வத்தோட சொல்லுவேன். ஆமாங்க, அது நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா திமுக அப்படின்னாலே நாகரிக அரசியல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஸ்டேஜ் போட்டு பேசினாங்கன்னா அது நம்ம கர்வத்தோட இல்லை, காதுல கவர் போட்டு கூட கேட்க முடியாத அளவுக்கு ரொம்ப அருமையா பேசுவாங்க. அதுல 1-2 சாம்பிள் பாத்துருவோமா? பார்ட்டி ஃபண்ட் சொன்னேன், எந்திரிச்சு ஓடுறாங்க. உங்க மூசுங்கிறதா முட்டாளுங்கிறதா இல்ல கிறுக்குங்கிறதா இல்ல பொய்யாங்கிறதா ஒன்றும் புரியல. கர்வத்தோட சொல்லிப்பாங்க. ரொம்ப நாகரிகமா பேசக்கூடியது எங்க கட்சி தான். ஏன்னா எங்க தலைவர் எங்களை அப்படிதான் வளர்த்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி இப்ப இருக்கிற மாண்புமிகு சிஎம் பார்த்து எவ்வளவு அருமையா பேசினார் பாத்தீங்களா? நான் ரொம்ப கர்வத்தோட சொல்லுவேன். அப்படி அவர் என்ன தப்பா சொல்லிட்டாப்ல, சட்டமன்றத்துல நம்ம எல்லாம் என்னத்தை பார்த்தோமோ அதை தான் அவருமே சொன்னாப்ல. பார்ட்டி ஃபண்டுன்னு தான்ப்பா சொன்னேன், என்ன பார்ட்டி என்ன ஏதுன்னு கூட சொல்லல. 50 பேரும் நிக்காம ஓடு 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 ஓடுன்னு ஒரே ஓட்டமா ஓடிட்டாங்கன்னாங்க. அது ட்ரிகர் ஆயிடுச்சு போல இருக்கு. அதுக்கு என்ன சொல்றாரு கேளுங்க. சொல்லட்டுங்களா? எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாரு? பார்ட்டி ஃபண்ட் சொல்றீங்களே, எந்த பார்ட்டி வாங்குனாங்க, அதுக்கு என்ன ஆதாரம்? பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னேன். அது எந்த பார்ட்டி, என்ன ஃபண்டு, யாரு, என்ன பேரு எதுவுமே சொல்ல. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். அதை சொல்ல வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு இருக்குன்னு சொன்னார். இவர் பத்திட்டார், இவரு ஆய திறக்க மாட்டார். என்ன எழுதி கொடுக்குறாங்களோ ஸ்கிரிப்ட் அதை பத்தி பேச முடியாது. அப்ப ஒன்றும் தெரியாது. ஸ்கிரிப்டை பத்திலாம் யாரு பேசுறது என்ன ஏதுன்னு ஒரு விவஸ்தை வேணாமா? அதாவது ஸ்கிரிப்டை பார்த்து சரியா படிக்கிறது ஒரு விதம் அப்படின்னா ஸ்கிரிப்டை பார்த்தே தப்பா படிக்கிறது யாரு தெரியுமா? இருங்க, அதுக்கும் ஒரு சாம்பிள் காட்டுறேன். பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும். பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது. கொண்டு வரப்படுமா படாதா அப்படிங்கறதே ஸ்கிரிப்டை பார்த்து ஒழுங்கா படிக்க தெரியல. நீங்க எல்லாம் இப்ப இருக்கிற சிஎம் பார்த்து பேசலாமா? ஐயோ, ஏன் கேக்குறீங்க? இவங்களோட செம்ம கூத்தா இருக்குங்க, செம்ம ஃபன்னா இருக்கு. இதுல வேற எதிர்கட்சி தலைவர் கேள்வி கேட்டாப்லையா, அந்த கேள்விக்கு சிஎம் பதில் சொல்லலன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிட்டாங்களாமா. அதாவது உட்கார்ந்து கேட்டாதானே அவர் பதில் சொல்றாரா இல்லையான்றதே தெரியும். அவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 50 பேர் வெளிநடப்புன்ற பேர்ல ஓடிட்டா எப்படி தெரியும்? எனக்கே ஃபர்ஸ்ட் புரியல, ஏன்பா ஓடுறாங்க? அப்படி என்ன நம்ம சொல்லிவிட்டோம்? அதான் அந்த குற்றம் உள்ள நெஞ்சுக்கு தான் குறுகுறேங்கும். இதுல ஓடின ஓட்டத்துக்கு ஒரு முட்டை ஒண்ணு கொடுக்குறாப்ல, அந்த முட்டை கொஞ்சம் கேளுங்களேன். அந்த இன்னொரு தம்பி இருக்குது, அந்த பையன் வந்துருச்சு, நாங்க எந்த பார்ட்டி என்று சொல்லவில்லை. உனக்கு வெக்கமா இல்ல? எந்த பார்ட்டி சொல்ற? சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். நீ எந்த பார்ட்டின்னு சொல்லி நான் ஒடியாந்துருக்கேன். நீ ரைட். நீ எந்த பார்ட்டி சொல்றது திப்பு இல்ல, முதுகெலும்பு இல்ல. முதுகெலும்பு இல்லாத முதலமைச்சரை ஏற்றுக்கொண்டு அரவை காட்ட அமைச்சரை ஏற்றுக்கொண்டு ஏதாவது செலவு வெளியே வந்தார். வேற ஒண்ணு ஆமா, அதான் உண்மை, அதான் உண்மைங்க. எல்லாரும் நம்பியிருக்க, அதுதான் உண்மை. அதாவது அமைச்சர்களை பார்த்து முந்திரி கொட்டை அப்படிங்கிறது, அதாவது எல்லாத்தையும் பார்த்து ஒருமையில பேசுறது, இதுக்கெல்லாம் யாரு இவங்களுக்கு உரிமை கொடுத்தா என்ன ஏதுன்னே தெரியல. இதே மாதிரி யாராச்சும் உங்க தலைவர்களை பார்த்து பேசினா நீங்க சும்மா விட்டுருவீங்களா? நீங்க என்ன பண்ணுவீங்க? அதே தான் இப்ப ஆர் ராசா மேலையும் பண்ணிருக்காங்க. திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா மீது பெரம்பலூர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் குறித்து ஒருமையில் பேசியதாக கூறி எஸ்பி அலுவலகத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அந்த வழக்கமாவே டிஎம்கே கிட்ட ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வச்சா பண்ணிருக்கோம் பண்ணலன்னு சொல்ல மாட்டாங்க, ஆதாரம் இருக்கா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆதாரம் என்னைக்கு பார்ட்டி ஃபண்டுன்னு வாயை திறந்தாங்களோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து குமிஞ்சுக்கிட்டே இருக்கு. பாதிக்கப்பட்டவங்கள நம்ம எதிர்பார்த்தது 15 பேர் சார், ஆனா வந்திருக்கிறது 40 பேர் சார். இதுல கடைசி கேள்விதான் ரொம்ப முக்கியமான கேள்வி, அதையும் கேளுங்க. எந்த ஸ்டேட்லயுமே கிரைம் நடக்கக்கூடாதுங்க. ஆனால் சப்போஸ் நடந்ததுன்னா அந்த கிரைமை ஹேண்டில் பண்ணுற ஆளுமையும் புரிதலும் ஆளுங்கட்சிக்கு இருக்கணும். எங்க திமுக கவர்மெண்ட்ல கிரைம் நடந்தப்போ எங்க லீடர் திரு எம்கே ஸ்டாலின் அவர்கள் அதை ரொம்ப எஃபிஷியண்டா ரொம்ப ஃபாஸ்டா ஹேண்டில் பண்ணாரு. அதுக்கு ஒரு அப்ளாஸ் எல்லாரும் கொடுத்துருங்க, ஏன்னா ரொம்ப எஃபிஷியண்டா ஃபாஸ்டா பண்ணிருக்காங்க. ஆனா இப்போ ஆட்சி இல்லைனாலும் அதே ஃபாஸ்டா காட்டணும்ல. ஆனா முன்ஜாமீன் வாங்குறதுல மட்டும் அந்த ஃபாஸ்டா காமிக்கிறாங்களே ஏன்? கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாய மூடுடா. கேஸ் போட்ட நாள்ல இருந்து செந்தில் பாலாஜி ஆளையே காணமேப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா முன்ஜாமீன் வாங்குற வரைக்கும் தலைமறைவா இருக்கலாம் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆர் ராசா பேசிக்கிட்டு இருக்காப்ல. பெயில் வாங்குறது இட் இஸ் செக்யூரிட்டி ரைட். பெயில் கேஸ் போடுற போது சட்டப்படி பெயில் வாங்குறதுக்கு அது வரைக்கும் நான் தலைவரா இருக்கிறதுக்கு எனக்கு உரிமை உண்டு. ஏவாவேல் ஓனது ஏன் பேசல திமுக காரங்க? மத்ததெல்லாம் பேச வாய் வருது இல்ல. இஞ்சிவலின் ஹாஸ்பிடல், இஞ்சிவலினா அவர் வச்சிருக்காருங்க திருவண்ணாமலை ஹாஸ்பிடல். அதாங்க குளத்தூர் சிங்கப்பூரா மாத்திட்டீங்களே, ஏன் சிங்கப்பூருக்கு வர்றீங்க? கேஸ போட்ட உடனே சிங்கப்பூர்ல இருக்கிற மருத்துவமனையில தான் போய் மருத்துவம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்ல. இதுல ஹைலைட் என்னன்னா அவருக்கே தமிழ்நாட்டுல சொந்தமா ஒரு மருத்துவமனை இருக்குது. அப்ப அவர் என்ன சொல்ல வராப்ல, நல்ல மருத்துவம் வேணும்னா நீங்களும் சிங்கப்பூருக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரான்னு தெரியல. பட் இருந்தாலும் சிங்கப்பூர்ல இருந்து ரிட்டர்ன் வரும்போது ஆதாரத்தோட வந்துட்டாருங்க. இல்ல எனக்கு பல ப்ராப்ளங்கள் இருக்குது. அலர்ஜி ப்ராப்ளம், நியூரோ ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம். ஒரு மருந்து, ஒரே மருந்து, அதுல என்னோட எல்லா வியாதியும் குணம் ஆகணும். ப்ராப்ளத்துக்கு தான் அங்க போகணும்னு முடிவெடுத்து நான் போனேன். ஒரு டாக்டர் என்ன ஆலோசனை கொடுத்திருக்காங்க, என்ன மருந்து கொடுத்திருக்காங்க, என்னன்றது பூராமே கம்ப்ளீட்டா என்னிடத்துல எல்லாமே இருக்குது. ஆமா, ஏன்னா இந்தியால வந்து நியூரோ ப்ராப்ளமும் சரி, ஹார்ட் ப்ராப்ளமும் சரி, குறிப்பா இந்த அலர்ஜி ப்ராப்ளமும் சரி, மருத்துவமே கிடையாதுங்க. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? சோ மேடம் சொன்ன மாதிரி திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பார்ஷியாலிட்டியும் கிடையாது. அது அவங்க கட்சி ஆளாவே இருந்தாலும் சரி, அதுக்கான ஆக்ஷன்லாம் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். இந்த மாதிரி பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல. நெஞ்சு வலி உடனே ஹாஸ்பிடல்ல சேர சொன்னார். ஐயா எனக்கு நெஞ்சு வலியா. அப்புறமா இந்த 31 பேருக்கு அரசு வேலை கொடுத்ததை பத்தி எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இல்லையா? அதுக்கு நம்ம அனந்த்ஜி ஒரு சூப்பரான பதில் கொடுத்திருக்காப்ல. அந்த பதில் என்னன்றதை மட்டும் கொஞ்சம் கேளுங்களேன். 31 பேருக்கு அரசு வேலை கொடுத்தீங்களே, என்ன குவாலிஃபிகேஷன்? இது என்ன பேசிக் குவாலிஃபிகேஷன் நாட் நெசசரின்னு ஓபன் யூனிவர்சிட்டில போடுற எக்ஸாம்? யாரும் சீஃப் செக்ரட்டரியா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா போடல. அவங்க கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்வாதாரத்துக்கு வேலை. திமுக ஒரு 40 பேருக்கு வாழ்வாதார வேலை கொடுக்கறத பார்த்து வருத்தப்படுதுன்னா எனக்கு புரியல. அந்த மாதிரி எவ்வளவு பேருக்கு உங்க கட்சியில துணை முதல்வர் போஸ்டிங்லாம் கொடுத்திருக்கீங்க பாவம் பார்த்து. இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. குடும்பத்துல பிறந்த ஒரே காரணத்துக்கு துணை முதல்வர் போஸ்டிங் கொடுத்தீங்க. நாங்க துணை முதல்வர் போஸ்டா கொடுத்தோம். பாவம் அவங்க சாப்பிடுறதுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தோம். அதுக்கே இவ்வளவு கோபப்படுறீங்களே. துணை முதல்வர் பதிலாம் கொடுத்தீங்களா? நாங்க கேட்டோமா? பதில் சொல்லவா? வேணாம். அதாவது எதிர்கட்சி தலைவரை எதிர்கட்சியில இருக்கவங்க கலாய்ச்சா பரவாயில்ல, சொந்த கட்சியில இருக்கவங்க இப்படி சிரிச்சு கலாய்ச்சா என்னன்னு சொல்ல? எங்கெங்கயோ அடிக்கிறான் எடுத்துக்கிட்டோம். என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்களே? அனந்தி என்னமோ கலாய்க்கிறதுக்கு தான் சொன்னாப்ல, ஆனா அவர் ரொம்ப ரிலேட் பண்ணிக்கிட்டாரு போல. அதுலயும் சிஎம் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசும்போது தொடமாட்டேன், தொடவும் விடமாட்டேன், தொட்டா விடமாட்டேன், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாப்ல. அப்ப எல்லாரும் ஏதோ பஞ்சு டைலாக் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா என்னைக்கு அந்த டைலாக் பேசினாப்லையோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இதுக்கு முன்னாடி யார் யார் எங்கெங்கெல்லாம் தொட்டாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஒன்னொன்னா வெளியே வந்துட்டு இருக்கு. அதுல ஒரு நியூஸ் இப்ப ரீசெண்டா வந்திருக்கு, என்னன்னு கேளுங்க. தனியார் பள்ளியிடம் 100 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த வழக்கில் பிடி அரசகுமார் என்பவரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அதுலயும் இவர் மூலியமா யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அவங்க எல்லாம் தைரியமா வந்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்ப வரைக்கும் எத்தனை பேர் தெரியுமா இவர் மேல கேஸ் கொடுத்திருக்காங்க? இதுல எத்தனை பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க? சார் எங்க பணத்தை வாங்கி கொடுங்க சார். சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் எந்தெந்த பள்ளிகள் இவர் மூலமாக பாதிப்படைந்திருக்கிறார்கள், எவ்வளவு தொகை ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பாக அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம், அதே போன்று சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கலாம் என பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேரும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க இழந்த பணத்தை கண்டிப்பாக மீட்டு தருவோம் சென்னை போலீசார் தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இதுவரை 59 பள்ளிகள் புகார் கொடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த 59ங்கிறது இப்ப வரைக்கும் புகார் கொடுத்தவங்க தான். இன்னும் எத்தனை பேர் வந்து புகார் கொடுக்க போறாங்கன்றது தெரியல. அந்த வழக்கமாவே இந்த மாதிரி கேஸ்ன்னு வந்துச்சுன்னா யாராச்சும் ஒருத்தங்க தலைமறைவாங்களே, எங்கடா காணோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தேன். தலைமறைவாக இருக்கக்கூடிய முத்துக்குமார் என்பவரையும் இந்த போலீசார் தற்பொழுது தேடி வருகிறார்கள். எதை பண்றாங்களோ இல்லையோ, ஆனா இந்த தலைமறைவை மட்டும் கரெக்டா பண்ணி
ஆயிடுறாங்க. இது நேத்து இன்னைக்கு இல்ல, காலங்காலமா தொண்டு தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள தாவேக்கான ஒரு கட்சி வந்ததுக்கு அப்புறமா தான், நம்ம தளபதி விஜய் சிஎம் ஆனதுக்கு அப்புறமா தான் பல பேர் தமிழ்நாட்டு அரசியலே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க, தமிழ்நாட்டு அரசியலை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க, அதுல ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சாங்க. ஏன் சட்டமன்றத்துல உட்காந்து அவ்வளவு சுவாரஸ்யமா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அதுவே பெரிய மாற்றம் அப்படின்னு தானே பேசிட்டு இருந்தோம். ஆனா இதுல இன்னொரு பெரிய மாற்றம் என்ன தெரியுமா, தமிழ்நாட்டு அரசியலை பத்தி தமிழ் தெரியாதவங்க கூட ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? क्या तुम्हें लगता है कि मैं लोगों को छोड़कर भाग जाऊंगा? कोई कुछ भी कहे, मैं लोगों को छोड़कर कहीं नहीं जाऊंगा. పారిపోయి దాక్కున్నాడు అని అంటారా? నోరు ఉంది కదా అని ఏది పడితే అది మాట్లాడతారా? தமிழே தெரியாட்டாலும் பரவாயில்ல, அவர் என்ன பேசுறாருங்கிறது எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க லாங்குவேஜுக்கு ஏத்த மாதிரி ஏஐல டப்பிங் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. யாரால ராயப்பண்ணாலயா, மைகிள்னாலயா, பிகிலே எதை சொன்னாலும் சரி, இந்த ஆட்சியில லஞ்சம் ஊழல்லாம் குறைஞ்சிருக்கேப்பா, அதெல்லாம் மாற்றம் இல்லையான்னு சொல்லி கேட்டா எதையுமே நாங்க ஒத்துக்க மாட்டோம், எதுவுமே மாற்றம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க கொண்டு வர மாற்றம் எப்படி தெரியுமா இருக்குது? நம்ம ஓடு 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 ஓடு. எப்படா வர? ஜென்சி டிஎம்கே 4 மணிக்கு வாலாஜாபாத்லன்னு சொன்னோம், 8 மணிக்கு வர. வாழ்க்கையில எல்லாருக்கும் பெரிய வழி இருக்கும். ஏன் வழி என்ன தெரியுமா? நான் நிகழ்ச்சிக்கு லேட்டா வந்ததுதான். நிகழ்ச்சியை சொன்ன நேரத்துக்கு வரணும், வந்தது லேட்டா நீங்க அப்புறம் எங்ககிட்ட கேள்வி கேட்கிற. உங்க போலீஸை வச்சு டிராபிக் ஜாம் பண்ணிட்டு என்ன வரவிடாம பண்ணிட்டு இப்ப எல்லா பழி தூக்கி ஏன் மேல போடுறீங்க? அது பழிய போடுறோமா? அப்ப கடைசி வரைக்கும் நீ தான் லேட்டா வந்து ஒத்துக்க மாட்டேன். ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்க. நிக்காம ஓட்டு ஓட்டு. பாத்தீங்களா இல்லையா இவங்களுடைய மாற்றத்தை? அரசியலே லொல்லு சபாவை கொண்டு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஜென்சி டிஎம்கேவெல்லாம் வச்சு லொல்லு சபாவெல்லாம் பண்ணி எப்படியாச்சும் அடுத்த ஆட்சியை பிடிச்சிடலாம்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் கிடையாதுங்க, ஜென்சி டிஎம்கேல இன்னும் என்னென்னலாம் பண்றாங்க தெரியுமா? இது எங்க தாத்தா சொல்லுவண்டா கெத்தா, இது எங்க தாத்தா சொல்லுவண்டா கெத்தா, தடைகளை போட்டா அத உடைக்கும் எங்க தாத்தா, தடைகளை போட்டா அத உடைக்கும் எங்க தாத்தா. இல்ல மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நம்ம சேனல்ல எல்லா வியூவர்ஸுமே பார்ப்பீங்க. டிவிகே சப்போர்ட் பண்றவங்க இருப்பீங்க, டிஎம்கே சப்போர்ட் பண்றவங்க இருப்பீங்க, என்டிகே சப்போர்ட் பண்றவங்க இருப்பீங்க, ஏடிஎம்கே சப்போர்ட் பண்றவங்க இருப்பீங்க. யாரா இருந்தாலும் சரி உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, உண்மையிலேயே இந்த ஜென்சி டிஎம்கே பண்றதெல்லாம் வச்சு டிஎம்கே வளர்த்தற முடியும் நம்புறீங்க? அத உடைக்கும் எங்க தாத்தா. தாத்தா தாத்தாவா? சரி ரைட், நீங்க நினைக்கிறத கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. ஆனா இப்போ டிஎம்கேவை உண்மையிலேயே வளர்க்கணும்னு நினைக்கக்கூடிய டிஎம்கே உடைய உண்மையான தொண்டன் இந்த ஜென்சி டிஎம்கே அடிக்கக்கூடிய கூத்தெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காப்ல, அது என்னன்றதை கேக்குறீங்களா? இந்த ஜென்சி டிஎம்கே என்ன சொல்லி போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா தம்பிகளா? வேண்டாம்டா, விட்டுருங்கடா. நாங்களே ரொம்ப பாடாத பாடுபட்டு இன்னைக்கு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்று இருக்கோம். ஏற்கனவே அதிமுக இருந்து வந்தவங்களால வச்சு செஞ்ச விஷயத்தினால நாங்க அசிங்கப்பட்டு நின்றுட்டு இருக்கோம். 30 வருஷம் உழைச்சிருக்கோம் அந்த கட்சி. அள்ளி காசு பிரயோஜனம் கிடையாது. சரியா? நீங்க வேற உள்ள வந்து நின்றுகிட்டு ஐயோ உங்க தள்ள தாங்களடா தம்பிகளா. அரசியல் பேசுங்கடா, அரசியல் மட்டும் பேச மாட்டேங்கிறா, இது எல்லாத்தையும் பேசுங்கடா. நீ என்ன குறைன்னு முதல்ல பாருங்கடா. எவ்வளவு குறை நான் சொல்லட்டுமா தம்பிகளா? உங்களுக்கு இந்த ஆட்சியில நடக்கிற எத்தனை குறைகள் நான் சொல்லட்டுமா தம்பி? என்னைக்காவது வாயை திறந்து பேசிருக்கீங்களாடா? அதை விட்டுட்டு அந்த அமைச்சர் இப்படி இந்த அமைச்சர் இப்படி தனி மனித தாக்குதல், இதெல்லாம் அரசியலே கிடையாது தம்பி. இது ட்ரோல் மெட்டீரியல். அதுக்கு இங்க அரசியல்ல வேலையே கிடையாது. ஒண்ணு திமுக தோத்துருச்சு, அதை ஒத்துக்க. முதல்ல தோத்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நகல. நீ வாட்டுக்கு தோக்கலன்னு வாட்டுக்கு சின்ன பசங்க சொல்ற மாதிரி. உண்மைக்கு சின்ன பசங்க தான் நீங்க. செஞ்சிட்டீங்க செஞ்சு அந்த வகையில மட்டும் போய் நில்லுங்களா. தடி மாடு எருவு மாடுகள்லாம் போய் உள்ள நின்று நாங்களும் செஞ்சுன்னு சொல்லிட்டு உங்களை போட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க, கட்சி அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. அங்க போய் வீரவாசனம் பேசுறது, அப்புறம் ஓடி ஒளிகிறது. எதுக்கு அந்த தேவையில்லாத வேலை? ஜாமீன் தானே கொடுத்துருக்காங்க, உங்களை விடுவிச்சிட்டாங்களா? இல்ல ஜாமீன் தானே கொடுத்துருக்காங்க, தானே கையில் தானே போட்டுட்டு இருக்கிற. அதுக்கு விழா எடுத்து கொண்டாடிட்டு இருக்கிற. இன்னும் ஒரு வழக்கு போட்டான்னா உன் நிலைமை என்ன தெரியுமா? வெளியே தலை காட்ட முடியுமா? அடுத்த ஒரு வழக்கு நீ நினைக்கிற தப்பு தம்பி. இப்ப விட்டுக்கிற எல்லாமே ஏபிபி புதுசா போட்டானுங்க. இப்ப இடையில கவர்மெண்ட் லாயர் அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப புதுசா ஏபிபி எல்லாம் போட்டாங்க. அவன் எதிர்ப்பு தெரிவிச்சானா உனக்கு ஜாமீன் கிடைக்காது, ஒரு வெங்காயம் கிடைக்காது. இன்னொன்று அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்றப்ப சில விஷயங்களை செஞ்சுதான் பண்ணிருக்காங்க. இந்த விவரம் எல்லாம் தெரியாம நீ வாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்காதீங்க. இப்பயும் சொல்றேன்,
அடுத்து ஒரு 2 வழக்கு போட்டாங்கன்னா 3ஆவது வழக்கு 4ஆவது வழக்கு குண்டர் சட்டத்தில் ஓட்டுவாங்க. அதனால தேவையில்லாத வேலையை பார்க்காத வாழ்க்கை அழிச்சுக்கிட்டு நிக்காதீங்க. என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க. அரசியல் பண்ணுங்க. தயவு செய்து சொல்றேன், அரசியல் பண்ணுங்க. அவன் ஏத்தி விடுறான், இவன் ஏத்தி விடுறான், அவன் நம்மள கூஸ் பம்ப் பண்றான் அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்க்கையை இழந்துடாதீங்க. அதாவது நம்ம மனசுல இருந்த விஷயங்களையும் சரி, திமுகவுடைய உண்மையான தொண்டனாவும் சரி, என்ன ஒரு அட்வைஸை கொடுக்கணுமோ அந்த நல்ல அட்வைஸை தான் இந்த ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லிட்டு லொல்லு சபாலாம் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, அந்த பசங்களுக்கு சொல்லியிருக்காப்ல. எந்த பயனும் இல்ல. ஆக்சுவலா ஜென்சி டிஎம்கே உடைய எதிர்பார்ப்பு என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த தேர்தலில் திமுக எதனால தோத்துச்சு அப்படிங்கிற உண்மையான காரணத்தை கண்டுபிடிச்சி, சரி ரைட்டு, திமுக இதுக்கு முன்னாடி பண்ண நலத்திட்டங்கள் நிறைய மக்கள் கிட்ட போய் சேரல, அதெல்லாம் நம்ம கொண்டு போய் எஜுகேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி செய்வாங்கன்ற மாதிரி எதிர்பார்த்தேன். அதுவும் இல்லை. இன்னொரு பக்கம் இந்த ஆளுங்கட்சி பண்ணக்கூடிய தவற சுட்டி காட்ட போறாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தா அதையும் காணும். இது ரெண்டையும் விட்டுட்டு இருக்கிற எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பிரபலமாகிறதுக்கு என்ன பண்ணணும், தன்னைத்தானே கொத்தூசுங்கிறது, கொத்தடிமைங்கிறது, 200 ரூபா ஊப்பிதாங்கிறது, கட்சியை குழி தோண்டி புதைக்கிறதுக்கு என்னென்ன வேலைகளை பார்க்கணுமோ அம்புட்டு வேலைகளையும் அங்கங்க மீட்டிங் போட்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்கன்றது ஊரறிஞ்ச விஷயம் தான். ஆனா உங்க கட்சி சார்ந்த, உங்க மேல நல்ல அக்கறை கொண்ட ஒரு நபரே வந்து சொல்லியிருக்காப்ல, அந்த மனுஷன் சொன்னதுல ஒரு 4 விஷயத்தை எடுத்து ஃபாலோ பண்ணா கூட கொஞ்சம் உருப்படியா இருக்கும்னு நினைக்கிறேன். அரசியல் பண்ணுங்க. தயவு செய்து சொல்றேன், அரசியல் பண்ணுங்க. அவன் ஏத்தி விடுறான், இவன் ஏத்தி விடுறான், அவன் நம்மள கூஸ் பம்ப் பண்றான் அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்க்கையை இழந்துடாதீங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை என்ஜாய் பண்ணீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூடிய பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் வந்து சேரும். சோ மீட் இது மாதிரி சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட சந்திக்கலாம். பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா, பை பை அண்ட் டேக் கேர்.